விஜய் அப்புறம் சங்கீதா பிரிவுக்கு அப்புறமா மகன் ஜேசன் சஞ்சய் நள்ளிரவு தூங்காம செஞ்ச காரியத்தை பார்த்துட்டு அம்மா சங்கீதா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேசன் சஞ்சயை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிய வச்சிருக்காங்களாம். கடந்த ஒரு 2 வார காலமாவே விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாதத்தை பற்றின செய்தி தான் சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப்பை ஓப்பன் பண்ணாலும் ஒன்று இவங்களோட விவாதத்தை பற்றின செய்தி வருது, அப்படின்னா விஜய் அப்புறம் த்ரிஷா இவங்க 2 பேருமே திருமண ஈவெண்ட்டை கலந்துக்கிட்ட விஷயங்கள், சர்ச்சையான கருத்துக்கள், அதுக்கு மற்ற நடிகர்கள் கருத்தறிவிச்சு அதில் ஏற்பட்ட சர்ச்சைன்னு சொல்லி இந்த கருத்துக்கள் தான் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட பிரிவு விஜயோட அப்பா அம்மாவா இருக்கக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்புறம் ஷோபா சந்திரசேகர் இவங்க 2 பேரையும் மனதளவில் ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதே ஒரு பாதிப்பை விஜயோட பசங்களாக இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய்க்கும் மகள் திவ்யசாஷாவுக்கும் ஏற்படுத்தியிருக்குது. காரணம் என்னன்னா, ஜேசன் சஞ்சய் அப்புறம் திவ்யசாஷா இவங்க 2 பேருமே இப்போதான் அவங்க வீட்டை விட்டு வெளில வந்து, ஜேசன் சஞ்சய் ஒரு பக்கம் படங்கள் டைரக்ஷன் பண்ணுறது, இன்னொரு பக்கம் திவ்யசாஷா அப்ராடுக்கு ஸ்டடீஸ்க்கு போகிறதுன்னு சொல்லி பிஸியாக இருக்காங்க. ஆனால் கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தெறிப்படம் இந்த மாதிரி டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒரே குடும்பமாக ஒன்றா வச்சிருக்காங்க. அப்போ விஜய் வந்து எந்த விதமான சர்ச்சையும் சிக்காம அவர் உண்டு, அவர் படங்கள் ஒன்று பிஸியாக இருந்திருந்தாரு. சொல்லப்போனால் அப்போது அரசியல் கட்சியோட அவர் ஆரம்பிக்கல, அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கும்போது அவர் அறிவிக்கல. அப்போ எந்தளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக குடும்பம் போயிட்டு இருந்துச்சோ அந்த ஒரு அமைதி இப்போ அவங்க குடும்பத்தில் இல்லை அப்படிங்கிறத மகன் ஜேசன் சஞ்சய் ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்போ இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் சந்தீப் கிஷனை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கு இப்போ ஈரோட்டில் ரொம்ப விருப்பானது வந்துட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பகல் நேரத்தில் எக்கச்சக்கமானவங்க விஜயோட பையனை பார்த்து அப்பா அம்மா இப்போ ஓகேவா இருக்காங்களா, பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாமே ரொம்ப சுமூகமாக தீர்வு போயிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவர் உண்மையை சொல்கிறாரா இல்லை மக்களை வந்து ஆறுதல் படுறதுக்கு இவர் சொல்கிறான்னு தெரியல. அதே மாதிரி இவர் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இரவு நேரங்களில் வீட்டுக்கு வந்து தூங்கும் போது நள்ளிரவில் தூங்காமல், அதுவும் தான் அப்பா அப்புறம் அம்மா இவங்களோட பிரிவை நினச்சி ரொம்பவே மன வருத்தத்துக்குள்ளாயிருக்காரு. என்னதான் அவர் படங்களில் வந்து டேரக்ட் பண்ணுறதுல பிஸியாக இருக்கிறது, அவர் அடுத்த கால் ஷீட்டை வந்து புக் பண்ணுறது இப்படி இருந்துட்டு இருந்தாலும் ஒரு நாள் முழுக்க ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாக தூங்குறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். இவங்க அப்பா அம்மா விவாகரத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மனக்குழப்பமும் இல்லாமல் நைட்டை நிம்மதியாக தூங்குவாராம். அதுதான் அவருக்கு அடுத்த டே வந்து ஷூட்டிங் போகிறதுக்கான அந்த ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துமா. ஆனால் இப்போ அவங்க அப்பா அம்மா பெய்ய போகிறாங்க, அதுவும் தான் அப்பா மேலே அம்மா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வச்சு ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது மனதளவில் ஜேசன் சஞ்சய் ரொம்ப பாதிச்சிருக்கு. குறிப்பாக இரவு நேரங்களில் தூங்க முடியாமல், அவருடைய படத்துக்கான ஸ்கிரிப்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவர் நள்ளிரவில் தூங்க மாட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க அம்மாவாக இருக்கக்கூடிய சங்கீதா ஜேசன் சஞ்சயை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இதாம்மா ரியாலிட்டி, நீ புரிஞ்சுக்கணும், நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து வாழ்ந்தா இதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் வந்து கசப்பான அனுபவங்கள் வருமே தவிர சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ நாங்கள் 2 பேர் பிரியது தான் நல்லது, அதை நீயும் புரிஞ்சுக்கணும், உனக்கு அந்த பக்குவம் இருக்குங்கிற மாதிரி ஜேசன் சஞ்சயை தினமும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.